எஸ் ஜானகி அம்மாவுடைய மறைவு செய்திக்கு அப்புறம் தான் இந்த எபிசோடே நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். வேற ஒரு எபிசோட் தான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் நேற்று நைட் இந்த ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களை யோசிக்க ஆரம்பித்து இந்த எபிசோடை ரெக்கார்ட் பண்ணணுன்னு நினச்சேன். சமீபத்தில் தான் பாக்யராஜ் சார், அதுக்கு முன்னாடி பாரதிராஜா சார், இந்த மாதிரி நாம் யாரோட வளர்ந்தோமோ அவங்கெல்லாம் இன்றைக்கி நம்மளை விட்டு போகிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது நிஜமாவே ஏதோ ஒரு பெரிய சேஞ்ச் நடக்குதோ, நம்மளோட ஒரு எராவே முடியுதோ அப்படின்ற ஃபீலிங்லாம் வர ஆரம்பிக்குது. பட் கவலைப்படாதீங்க, இந்த எபிசோட் ரொம்ப அழுது புலம்புற எபிசோட் கிடையாது. இந்த ஒரு தருணத்தில் நாம் சில விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கணும். எது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம ரீவிசிட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கான எபிசோட். பொதுவாகவே சந்தோஷமான நாட்கள் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அது நம்ம பாஸ்டில் தான் இருக்குது. சில பேருக்கு அது குழந்தை பருவமாக இருக்கலாம், சில பேருக்கு அது டீனேஜ் பருவமாக இருக்கலாம், சில பேருக்கு காலேஜ் நாட்களாக இருக்கலாம். ஆனால் இப்போ அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன்னு மோஸ்ட்டாக யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போது நல்லா இருந்தது, இப்படியெல்லாம் வளர்ந்தோம்ல, அது ஒரு அழகிய நிலாக்காலம் அப்படின்னு பாடுற மாதிரி நம்மளோட பாஸ்ட் எப்போவுமே பியூட்டிஃபுல்லாக தெரியும். ஆக்சுவலாக பாஸ்டில் எல்லா நாளுமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ஹாப்பியாகவும் இருந்தது இல்லை. ஆங்காங்கே சில நாட்கள் ஹாப்பியாக இருந்தது. அப்பப்போ நம்ம மனசை மகிழக்கூடிய மறக்க முடியாத சில விஷயங்கள் நடந்தது. அதனால தான் நம்ம எத்தனையோ வருடங்கள் கழித்தும் அதை நினைவு கூர்ந்து நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த எவர்கிரீன் மெமரிஸ், மலரும் நினைவுகளாக நம்ம மனசில் இருக்க அந்த மகிழ்ச்சி தான் பெருசாகவும் நமக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா அந்த நாட்களில், அந்த தருணங்களில் நம்ம முழுசாக ப்ரெசண்ட்டாக இருந்தோம். இப்போது நம்ம அப்படி இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் சில தருணங்களை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அதனால உண்மையாகவே மகிழ்ச்சி நம்ம பக்கத்து சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணால் கூட நம்ம அதை கவனிக்க தவறிடுறோம். ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம நினச்சி பார்க்குறதுக்குள்ள கடந்து போகிற, முடிஞ்சு போகிற விஷயமா இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளுமே எக்ஸ்ட்ராடினரியாக இல்லைனாலும் ஆர்டினரி டேஸில் இருக்கிற ஆர்டினரி ஹாப்பினஸ்ஸை நாம் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி அப்படி ஒரு ஹார்ட் டு ஹார்ட் டாக் தான் உங்கள் கூட பேசணும்னு நான் நினைக்கிறேன். வணக்கம், நான் வினிதா. இது மனமே நலமா பாட்காஸ்ட். மனமே நலமா, மனமே நலமா. மோஸ்ட் ஆஃப் த டைம் சில விஷயங்களை இழந்ததுக்கு அப்புறம் தான் அதோடைய மகத்துவமே நமக்கு புரியுது. அந்த மாதிரி இது பண்ணாமல் போயிட்டோமே அப்படின்னு கடைசி நேரத்தில் வருத்தப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப கசப்பான ஒரு விஷயம். நீங்கள் ரொம்ப நாள் முன்னாடியே இந்த ஒரு விஷயத்தை படிச்சிருப்பீங்க. அதாவது தன்னுடைய வாழ்நாளுடைய கடைசி தருணங்களில் இருக்கிற இந்த ஹாஸ்பைஸில் இருக்கிற பேஷண்ட்ஸ் கூட இந்த நர்சஸ் கிட்ட இன்டர்வியூ எடுத்தப்போ அந்த நர்சஸ் அந்த வயசானவங்க சொன்ன விஷயங்களை நமக்கு வாழ்க்கை பாடங்களாகவே கொடுத்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்களோட லைஃபோட எட்ஜில் இருக்கும்போது நான் நினச்ச விஷயத்த பண்ணியிருக்கணும், நான் அன்றைக்கே அவங்கக்கிட்ட சாரி கேட்டிருக்கணும், அந்த உறவுலேருந்து நான் வெளில வந்திருக்கக்கூடாது, அதை நான் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய ரிக்ரெட்ஸோடு இருந்தாங்க. நம்ம லைஃபோட எண்டில் இருக்கும் பொழுது ரிக்ரெட் பண்ணுறதுனால எதையும் சரி பண்ண முடியாது. பட் அதே நேரத்தில் இப்படி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னிலிருந்தே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த வாழ்க்கையில் நமக்கு வலி தரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் போதும் இந்த ரொம்ப சின்ன வாழ்க்கையில் இந்த அற்பமான விஷயத்துக்கு நான் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமா, இது என்னை காயப்படுத்தி எனக்கு இருக்கிற நேரத்தை கவலையிலையும் அழுகையிலையும் நான் தீக்கணுமா, வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். அது நமக்கு ஒரு விதத்தில் ஒரு ஹோப்பை கொடுக்கும், மீண்டு எழுவதற்கான ஒரு பவரையும் நமக்கு கொடுக்கும். இந்த வாழ்க்கை ரொம்ப ரேரான ஒரு விஷயம். பல உயிரணுக்கள்லேருந்து போட்டி போட்டு நமக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. அரிது மானிடராய் பிறப்பது அரிது அப்படின்ற ஔவையாருடைய வார்த்தைகளை நம்ம மறுபடியும் ஞாபகப்படுத்தி பார்த்தோம்னா நமக்கு கிடச்சிருக்கிற லைஃபே ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்படி ஒரு லைஃப் டைமை நம்ம எதுக்காக பகையிலையும், எதுக்காக ஈகோலையும், எதுக்காக தேவையற்ற வார்த்தைகள்லையும், எதுக்காக வீணான பிற்போக்கான விஷயங்கள்லையும் செலவு பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நிஜமாவே நம்ம டைமை ப்ரெஷியஸாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம டைமை நம்ம ப்ரெஷியஸாக ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை நாம் மதிக்கிறோன்னு அர்த்தம். இப்போது நீங்கள் ஒருத்தரை நம்ம 9 o'clock மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யாரையோ கூப்பிடுறீங்க. நீங்கள் போய் அங்கே வெயிட் பண்ணிட்டும் இருக்கீங்க.
9க்கு வர வேண்டியவங்க 9:15க்கு வரல, 9:30க்கு வரல, 9:45க்கும் வரல, 10க்கும் வரல, 10:15 போல் மெதுவாக அப்படியே வராங்க. வர வரைக்கும் அவங்க உங்ககிட்ட எதுவும் சொல்லவும் இல்லை. ஸோ நீங்களாக கூப்பிடுற வரைக்கும் அவங்க உங்களுக்கு இன்ஃபார்மும் பண்ணல. வந்ததுக்கப்புறம் லேட்டாக வந்ததை பற்றி அவங்க பெருசாக எதுவும் பேசவும் இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டாக அவங்க உங்களையும் சரி நீங்கள் சொன்ன வார்த்தைகளையும் சரி மதிக்கவே இல்லைன்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட் டைம் அவங்கள மீட் பண்ணும் அப்படின்னு தோணும்போது நமக்கு இந்த ஒரு விஷயம் மனசில் இருக்குமா இல்லையா? ஸோ எப்படி நம்மளோட நேரத்தை இன்னொருத்தர் வீணடிச்சா நமக்கு அது ஒரு அவமரியாதையாக தெரியுதோ, அந்த மாதிரி நம்ம நேரத்தையும் நம்ம வீணடிச்சோம்னா அதுவும் நமக்கு செய்கிற அவமரியாதை தான். இன்னும் 5 minutes கழிச்சு பண்ணலாம், யார் கேட்க போகிறா, இன்னும் 1 hour கழிச்சு பார்த்துக்கலாம், மண்டே பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நொடியும் வேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு நாமளே செய்கிற ஒரு அவமரியாதை மாதிரி. இதுக்காக 24 மணி நேரமும் வேலை செஞ்சுட்டே இருங்கன்னு நான் சொல்ல வரல. ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் வேல்யூபிளாக மாற்றுங்க. ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் ரெஸ்ட் எடுங்க. யார் கூடயாவது அன்பை பகிர்ந்துக்கிற நேரத்தில் இருக்கீங்க, ஃபேமிலி டைமில் இருக்கீங்க, உங்கள் பார்ட்னரோடு இருக்கீங்கன்னு போது உங்கள் மொபைல் ஃபோனில் அந்த பக்கமாக வச்சுட்டு கம்ப்ளீட்டாக அந்த மொமெண்ட்டில் அவேராருங்க. இன்னொருத்தருக்கு என்ன வேணும், இன்னொருத்தருடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்குது, நாம் அவங்களோட இருக்கும்போது நாம் எப்படி ஃபீல் பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது அவசியம். அற்பமான விஷயங்களுக்கு கவனம் செலுத்துறதும் சரி, அற்பமான பிரச்சனைகளுக்காக கோவப்படுறதும் சரி, அற்பமான சில விஷயங்களுக்காக வார்த்தைகளை விடுறதும் சரி, அற்பமான சில மனிதர்களுக்காக நம்ம எமோஷன்ஸை வேஸ்ட் பண்ணுறதும் சரி, இதெல்லாமே வீணடிக்கிறது தான். உங்கள் கையில் ஒரு ரேரான ஒரு பொக்கிஷத்தை கொண்டு கொடுத்தா இது உங்களுக்கு மட்டும்தான், உங்களோடது மட்டும்தான்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக அதை பத்திரமா பார்த்துப்பீங்க, யாருக்கும் கொடுக்கவும் மாட்டீங்க. பட் அப்படி தான் நம்ம லைஃப் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம அதை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்கள். நேற்றுக்கு காலையில் தான் நான் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்தேன். எதுக்காக நமக்கு வீடியோ கேம்ஸ் இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்குது? இப்போ ஃபிஃபா நடந்துட்டுருக்கு, கூடவே இங்கிலாந்து இந்தியா மேட்சஸும் நடந்துட்டுருக்கு, விமென்ஸ் கிரிக்கெட்டும் நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி எப்போவுமே ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. நமக்கு எல்லா ஸ்போர்ட்ஸும் பிடிக்கலனாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அட்லீஸ்ட் விளையாடலனாலும் பார்க்கவாவது செய்வோம். வீடியோ கேம்ஸ்லேயும் நமக்கு ஏன் அப்படி ஒரு ஆர்வம் இருக்குது, அதையே சில பேர் அடிக்ஷன் மாதிரி அப்படியே விளையாடுறாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்லாத்துலேயும் சேலஞ்சஸ் இருக்கிறனால தான் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு கதையில் வில்லன் வரதுனால தான் ஹீரோவே பறக்கிறான். வில்லன் இல்லாட்டி ஹீரோ ஒரு சாதாரண கேரக்டர் தான். வில்லனை பீட் பண்ணுறதுனால தான் எல்லாருமே கொண்டாடுற ஒரு ஹீரோ ஆகிறான். அப்படி இல்லாட்டி அவன் ஒரு சாதாரண கேரக்டர் தான். இந்த மாதிரி சேலஞ்சஸ் தான் ஆக்சுவலாக வாழ்க்கையை டிஃபைன் பண்ணுது. இந்த சேலஞ்சஸ் இருக்கிற ஒரே காரணத்தால் தான் நம்ம பல விஷயங்களை ரசிக்கிறோம். அதே சேலஞ்சஸ் நம்ம லைஃப்பில் நடக்கும்போது நம்ம புலம்புறோம், கஷ்டப்படுறோம். பட் இந்த சேலஞ்சஸை நம்ம பயத்தோடையோ இல்லை வெறுப்போடையோ பார்க்காம க்யூரியாசிட்டியோட பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும். இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். எவரெஸ்ட் மலை ஏறுறவங்க கிட்ட ட்ரைனிங் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்களா, மேலே பார்க்கவே பார்க்காதீங்க அப்படின்னு. ஏன்னா எவரெஸ்ட் மலையை ஏறும்பொழுது மேலே அண்ணாந்து பார்த்தோம்னா அது அவ்வளோ பெரிய மலைச்சிகரமாக இருக்கும். எப்படி நாம் இவ்வளோ தூரம் ஏற போகிறோம் அப்படின்ற ஒரு ஓவர்வெல்மிங் ஃபீலிங் தான் எவரெஸ்ட் மலை ஏறுறவங்களுக்கு வரும். அதனால தான் கீழே பார்க்கணும். கீழே நமக்கு பாதை தான் தெரியும், நம்மளோட கால் ஒரு ஸ்டெப்பாக எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்க வைக்க நம்மளோட ஜேர்னி அங்கே கம்ப்ளீட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. எவ்வளோ பெரிய மலையை தொடணும் அப்படின்னாலும் படிப்படியாக தான் நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறது இந்த விஷயம் ஞாபகப்படுத்துது. அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் எவ்வளோ பெரிய சேலஞ்ச் வந்தாலும் நாம் அதை பிரேக் டவுன் பண்ணி சிம்பிளாக அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு அந்த பிரச்சனையை நம்ம பெரிய பிரச்சனையாக பார்க்கறதுனால அதை முழுசாக சால்வ் பண்ணிடணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுனால தான் நமக்கு அது கஷ்டமாக இருக்குது. இன்ஃபேக்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸே எடுத்து பாருங்களேன். மோஸ்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்ஸில் அந்த கோரை அட்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்டம்ஸ் எல்லாத்தையும் அவங்க சரி பண்ணிகிட்டே வருவாங்க. ஒரு கோர் விஷயம் இருக்குது அப்படின்னா முதல்ல அதுக்காக கோல்டு பிடிச்சிருக்கா இல்லாட்டி வாமிட்டிங் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து அதை சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் கோரை போய் அட்ரஸ் பண்ண பார்ப்பாங்க. அந்த மாதிரி நாமளும் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் சால்வ் பண்ணி அதுக்கப்புறமா டீப்பாக உள்ளே போய் அதை கம்ப்ளீட்டாக சரி பண்ணலாம். எடுத்த உடனே நான் கம்ப்ளீட்டாக சரி பண்ண தான் நான் அப்ரோச் பண்ணுவேன் அப்படின்னா நமக்கு சிம்டம்ஸாக தெரிகிற எல்லாமே முட்டுக்கட்டைகளாக இருக்கும். அப்புறம் அந்த பிரச்சனை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். இதுக்கு இல்லையாடா ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ லைஃப்பில் சேலஞ்சஸை நம்ம க்யூரியாசிட்டியோடு அணுக ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம க்ரோத் அப்படிங்கிற பாதையில் இருப்போம். லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே மாறும்.
உங்கள் டைமை நீங்கள் மதிச்சிங்கன்னா உங்களை நீங்களே மதிக்கிற மாதிரி. டைமை வேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது லைஃபே வேஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ உங்கள் டைமை ரொம்ப வேல்யூபிளாக பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். லைஃப் அப்படிங்கிறது சேலஞ்சஸ் நிறைஞ்சது. இந்த சேலஞ்சஸை ஒரு பெரிய கஷ்டமாக பார்க்காம க்யூரியாசிட்டியோடு பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த பிரச்சனையை வேறு விதமாக உங்களுக்கு காட்டும். நீங்கள் அதிலேருந்து வளர்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த லைஃபே ரொம்ப ஷார்ட் அப்படிங்கிறதுனால இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப சில்லியாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு தெரியாதான்னு கூட உங்களுக்கு தோணும். பட் தூங்குங்க ப்ளீஸ், நல்லா தூங்குங்க. இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் உங்களை தூங்க விடாமல் செய்கிற அளவுக்கு பெருசு கிடையாது. கண்டிப்பாக நிம்மதியாக தூங்குங்க. இது நான் ஒரு பெரிய ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். இன்னொன்று, தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை என்ஷூர் பண்ணுங்கள். உங்களால் யாரும் காயப்படலை, காயப்பட்டவங்களையும் நீங்கள் சாரி சொல்லி அந்த விஷயத்த ஒரு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா தூக்கம் அப்படிங்கிறது அடுத்த ஒரு 7-8 மணி நேரத்துக்கு நிம்மதியாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் சண்டை போட்டுட்டு ஒருத்தரை காயப்படுத்திட்டு இல்லாட்டி நீங்கள் காயப்பட்டுட்டு போய் தூங்குனீங்க அப்படின்னா தூக்கம் சரியாக வராது. அதனால் உடலில் ஏற்படுற பாதிப்புகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம், மனசில் ஏற்படுற வலி அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். இதில் இன்னும் ரொம்ப சேடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. இந்த லைஃப் அன்சர்டனிட்டிஸ் நிறைஞ்சுது. அதனால் இன்றைக்கி நைட் நம்ம யாரையோ காயப்படுத்திட்டு, யார் கூடயோ சண்டை போட்டுட்டு, யார் கூடயோ ஒரு மனக்கசப்பை வளர்த்துட்டு போய் தூங்கினோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் நாமளோ அவங்களோ இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள் என்ன நடக்கும்னு சொல்லி. ஸோ இது ரொம்ப மார்படாக இருக்குது, நீ எதுக்கு இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு கூட நீங்கள் என்ன திட்டலாம். பட் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதனால் சில வலிகளையும் காயங்களையும் நாமளே ஏற்படுத்திக்க தேவையில்லை. ஏன்னா சில விஷயங்கள் என்ன பண்ணாலும் மாற்றவே முடியாது. அதனால் நாம் சரியாக அதை அப்ரோச் பண்ண வேண்டியது அவசியம். ஸ்டாயிக் ஃபிலாசபியில் மெமென்டோ மாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லைஃப் முடியும் அப்படிங்கிறத பற்றின ரிமைண்டர். இது கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் எதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளுமே இந்த வாழ்க்கையின் முடிவை பற்றி யோசிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற இந்த அற்பமான விஷயங்களுக்காக, சின்ன சின்ன அசௌகரியங்களுக்காக நம்ம டென்ஷன் ஆக மாட்டோம். இந்த லைஃபே ஒரு ப்ரெஷஸான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினச்சி நம்ம இந்த சின்ன சின்ன அசௌகரியங்களை கடந்து போயிடும். ரெண்டாவது, முக்கியமான விஷயங்களை தள்ளி போடாமல் அன்னன்னைக்கே செய்கிறதுக்கான, அப்பப்பவே செய்கிறதுக்கான ஒரு நல்ல ரிமைண்டராக இந்த விஷயம் நமக்கு இருக்கும். மூணாவது, லைஃப் நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு பரிசு மாதிரி அப்படிங்கிறத நம்ம தினமும் நினச்சி பார்க்கும்பொழுது அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போம். ஸோ இந்த மொமெண்ட்டில் அவேர்னஸோடு இருக்கிறது, இன்றைக்கி நம்மளை சுற்றி யார் இருக்கா, என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நினச்சி கிராட்டிடியூடோடு இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம எத்தனை ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோம், எவ்வளோ கார் வச்சுருக்கோம், நம்ம என்ன மாதிரி பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ லக்ஸூரியஸாக எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்மளை பற்றி கேட்கப்படாது. நாம் ஒருத்தங்களை எப்படி ஃபீல் பண்ண வச்சோம், எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம், நம்ம வாழ்க்கை மூலமாக என்ன இம்பேக்ட் உருவாக்கணும், அட்லீஸ்ட் இன்னொருத்தரை நம்மளை பற்றி நினச்சி பார்க்கும்போது ஒருத்தருக்கு சின்னதாக ஒரு புன்னகை வருது அப்படின்னா அதுவே ரொம்ப ப்ரெஷஸான ஒரு விஷயம் இல்லையா? அதுதான் நம்ம சம்பாரித்த விஷயம். ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப ஃபிலாசபிக்கலாக இருந்தாலும் டீப்பாக யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இதில் சொன்ன ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டோடு நீங்கள் ரிலேட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தோணுது. லைஃப் ரொம்ப ப்ரெஷஸான ஒரு விஷயம். அதை கம்ப்ளீட்டாக செரிஷ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த மனமே நலமா எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி.